மணிகண்டன் பட்டி சாஸ்திரிகளை ஜெயிச்சதையும் அவரு மணிகண்டனே குருவா ஏத்துக்கிட்டதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல இது எல்லாத்தையுமே வைகுண்டத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிற நாராயணன் லட்சுமிட்ட கேக்குறாரு, இப்போ நடத்த எல்லாத்தையும் பார்த்தேன் இல்லையா, உன் மனசுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அம்மா, கலியுக வரதனா கண்கண்ட தெய்வமா இருக்கக்கூடிய மணிகண்டன் பந்தல அரண்மனையில பிரகாசிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. நாராயணனும் அதுக்கு மணிகண்டன் அவனுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் ரொம்ப காலம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. மகாலட்சுமி சொல்றாங்க, பந்தல ராணிக்கு இப்போ ஒரே ஒரு கனவு மட்டும்தான் இருக்கு, மணிகண்டனை அரியணையில உட்கார வைக்கிறது அப்படின்னு சொல்லும் போது நாராயணன் சொல்றாரு, ஆமா, தன்னோட சொந்த மகனை விட மணிகண்டன் மேல அதீத அன்பு கொண்டிருக்க அந்த மகாராணி எனக்கு ரொம்ப பிரியமான பக்தியும் கூட அப்படிங்கிறாரு. மகாலட்சுமியும் சொல்றாங்க, இதோட சேர்த்து அகந்தியும் வளர்ந்துகிட்டு இருக்கு, நன்மைகளை அழிச்சிட்டு தீமைகள் வளர்ந்துட்டு இருக்கிறதும் தர்மத்தை அழிச்சிட்டு அதர்மம் வளர்ந்துட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. அதுக்கும் நாராயணன், தீமைகள் எல்லாமே வானளவுக்கு அதிகமாகிட்டு போற வைக்கோல் போற மாதிரி, ஆனா தெய்வத்தோட கோபம் அப்படிங்கிற ஒரு சின்ன தீப்பொறி பட்டா போதும், முழுமையா சாம்பலாயிரும் அப்படிங்கிறாரு. அதுக்கு மகாலட்சுமி சொல்றாங்க, எல்லாத்துக்கும் காரணகர்த்தவா இருக்கிற உங்களுடைய எண்ணப்படியே தீமைகள் அழியட்டும், புண்ணிய பூமியோடைய பயங்கள் எல்லாமே அகலட்டும், பூமி தர்ம சாஸ்திரங்கள்லாம் செழிச்சு வளரக்கூடிய இடமாகவும் மாறட்டும் அப்படிங்க. நாராயணன் நீ சொன்ன மாதிரி நடக்கட்டும் அப்படிங்கிறார். அடுத்த காட்சியில பட்டி சாஸ்திரிகள் யோசனையோட அவரோட அறையில நடந்துகிட்டு இருக்காரு. மணிகண்டன் அவர் சாப்பிடறதுக்காக பழங்கள் எல்லாம் அந்த அறையில கொண்டு வைக்க, இதெல்லாம் பணியாளர் செய்வாங்களே, நீ எதுக்குப்பா வந்த அப்படின்னு கேக்குறாரு. நீங்க என்னோட குருவாச்சு, குருவுக்கு தேவைப்படுற பணிவிடைகள் எல்லாத்தையுமே சிஷ்யர்கள் செய்யறதான சரி அப்படிங்கிறாரு மணிகண்டனும். அதுக்கு பட்டி சாஸ்திரிகள் உடனே, உங்க கூட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும், உங்களோட இந்த அன்புக்கு நான் தகுதி இல்லாதவங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. பின்னால குரு பூஜை செய்யக்கூடிய நிலையில நீதான்ப்பா இருப்ப, அதுக்கு தான் நான் ஈஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்றேன் அப்படிங்கிறாரு. மணிகண்டனும், உங்களை மாதிரி உயர்ந்த குருமார்களுடைய ஆசீர்வாதம் என்னை என்னைக்குமே நல்லா வச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. பட்டி சாஸ்திரிகளும் தன்னோட பக்கத்துல மணிகண்டனை உட்கார சொல்ல, நான் குரு பக்கத்துல உட்காராதா அப்படின்னு கேக்குறாரு. என்ன நீ குருன்னு நினைச்சேன்னா குருவோட கட்டளை நிறைவேற்றணும் இல்லையா, பக்கத்துல சங்கடப்படாம உட்காருப்பா அப்படின்னு சொல்லி உட்கார சொல்றாரு. பட்டி சாஸ்திரிகள் மணிகண்டன் கிட்ட, எனக்கு ஒரு சந்தேகம், தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. குருவோட சந்தேகத்தை நான் எப்படி தீர்த்து வைக்க முடியும்னு கேட்டதும், உன்னால மட்டும்தான்ப்பா தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு இவர் சொல்லவும் மணிகண்டன் சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா என்னன்னு கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிறாரு. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு சத்தியமான பதில தான் சொல்லணும் அப்படின்னு பட்டி சாஸ்திரி சொல்ல, மணிகண்டன், நான் சத்திய தர்மங்களை காப்பாத்துறது மட்டுமே என்னோட லட்சியமா வச்சிருக்கேன், கேளுங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா உண்மையிலேயே நீ யாருப்பா, ஒரு சாதாரண மனுஷன் போல எனக்கு உன்னை பார்த்தா தோணல, ஒரு பெரிய பண்டிதன் மாதிரி என்னோட எல்லா கேள்விகளுக்குமே விளக்கமா பதில் சொன்ன, ஒரு சின்ன பாலகனால இத்தனை விஷயங்களை சொல்ல முடியாது, இப்போவா சத்தியத்தை சொல்லுப்பா, என்னோட மனசுக்கு நீ ஒரு பெரிய அவதாரமா தான் தோன்ற அப்படிங்கிறாரு. இதை நீ குருதட்சிணா கொடுக்கறதா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், பதில் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. மணிகண்டன் அதுக்கு, நீங்களும் நானும் சந்திச்சுக்கிட்டதும் சரி, நாம ரெண்டு பேருமே விவாதம் பண்ணதும் சரி, தனிச்சா நடந்த விஷயங்கள் கிடையாது, எல்லாமே காரணத்தோடு நடந்த விஷயங்கள் தான், உங்களை இங்க வரவழைச்சது யாருங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் பட்டி சாஸ்திரி சொல்றாரு, நான் யார் சொல்லியும் வரலப்பா, நானே சுயமா தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறாரு. அவர் இப்படி சொல்லவும் மணிகண்டன் சொல்றாரு, எல்லாமே நம்ம செய்யறதா தான் நம்ம நினைக்கிறோம், ஆனா எல்லாத்தையும் மீன ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தி அனுமதிக்காம நம்மால ஒரு இடம் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு மணிகண்டன் சொல்லவும் பட்டி சாஸ்திரிகளும் இதை ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. இதோட மணிகண்டன், உங்களுக்கு சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க தானே அப்படின்னு கேட்டதும், ஆமா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க செய்யணும் அப்படிங்கிறாரு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்ப்பா அப்படிங்க. மணிகண்டனும், நான் இப்போ உங்களுக்கு வெளிப்படுத்துற சத்தியத்தை யார்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னதும் பட்டி சாஸ்திரிகளும் சரி அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றாரு. மணிகண்டனும், கொஞ்ச நேரம் கண்களை மூடி தரங்க அப்படின்னு சொல்ல பட்டி சாஸ்திரி அதே மாதிரி செய்யறாரு. கண்ணை திறந்து பார்த்தா மணிகண்டன் இருக்க இடத்துல பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாய் மூணுமே தெரியுதாங்க, மூர்த்திகளும் அவரோட கண்களுக்கு தெரியுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த பட்டி சாஸ்திரிகள் கண்களுங்க கையெடுத்து கும்பிட்டு, இந்த அகங்காரியை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுகிறாரு. மணிகண்டன் அவர் தூக்கி நிறுத்துறாரு. பட்டி சாஸ்திரிகள் அவரை பகவானேன்னு சொல்ல, இல்ல நான் மணிகண்டன் தான் அப்படிங்கிறாரு. பட்டி சாஸ்திரிகள் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்க அவர் சொல்றாரு, இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்தது இல்லையா, அது ஒரு விளைவா சில தவறானவர்களை சந்திக்க வேண்டியது வரும், அதோட சில நூற்றாண்டுகள் கழிச்சு நீங்க ஒரு தமிழ் பிராமண குடும்பத்துல பிறக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும், அதோட என்னோட பக்தர்களோட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையும் கிடைக்கும், இப்போ என்னை பத்தி ரொம்ப அருமையான ஒரு கீர்த்தனையும் பாடுவீங்க, நீங்க பாட போற அந்த பாடலை கேட்டுதான் என்னுடைய பள்ளி அறை உறக்கமே இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிறவையும் இல்லை அப்படின்னு சொல்லவும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு பட்டி சாஸ்திரி. அவருக்கு மணிகண்டனும் ஆசீர்வாதம் பண்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.